நான் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ஃபுட்டேஜ். நான் ஷூட் பண்ண நினச்ச ஒரு காலகட்டம் வேறு, டிசம்பரில் இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல. அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து ஷூட் பண்ணது வந்துட்டு ஏப்ரல் மேல தான் இந்த படத்தை ஷூட் பண்ணேன். ஸோ ஹெக்டிக்காக ஒரு டெம்பரேச்சர் ஷூட் பண்ணி இன்றைக்கி பர்டிகுலராக எல்லாருமே வந்துட்டு சினிமாட்டோகிராஃபியை வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு பேக் போனாக இருந்தது என்னோட கலரிஸ்ட் குபேந்திரன் சேகர். ஃபஸ்ட்டு வெயிலோன் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ். அவங்க தான் என்னை பேச்சு நடக்க வச்சாங்க. அண்ட் டேரக்டர் சார் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். அடுத்து பார்ட் 2 எடுத்திங்கன்னா 4 இருக்கணும்ட்டு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். அந்த டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு எனக்கு நடிக்கும்போது தெரியாது. படம் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியும் அது ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படிங்கிறது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. டைரக்டர் ஹீஸ் டன் அ சூப்பர் மூவி. அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் எடுத்து அந்த ஒரு கண்டிஷன்ஸும் மைனஸாக இருந்து இவ்வளோ நல்ல படம் எடுத்து டைரக்டருடைய ஃபஸ்ட்டு கேப்டன்ஷிப் அவர் தான். அப்புறம் அஃப்கோர்ஸ் கேமராமேன், அப்புறம் சவுண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுண்டு, டிஓபி பிளேட் அ வெரி வெரி அண்ட் யோர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இது 3 தான் ரொம்ப ரொம்ப பேசப்பட்டது எல்லாமே. சின்ன படங்களுடைய வெற்றி தான் வந்து தமிழ் சினிமாவோட உயிர் நாடி. அது இந்த மாதிரி படங்கள் பேச்சு மாதிரியான படங்கள் ப்ரூவ் பண்ணுறப்போ வந்து நம்ம சினிமாவுக்கு ஒரு பெரிய உயிரோட்டமாக இருக்கும். சினிமா சார்ந்த டெக்னீஷியன்ஸ் அவங்களோட இது பார்த்திங்கன்னா அவங்களோட ஜேர்னி படம் எடுக்கிற வரைக்கும் இருக்கும். படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேடு சம்மந்தமானவங்க இன்வால்வ் ஆவாங்க. அது ட்ரேடு சம்மந்தமானவங்க இன்றைக்கி நம்ம தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அங்கேயும் ஃபேபுலஸ் ரெஸ்பான்ஸில் இருக்குது. காட்டுக்குள்ளே கொண்டு போய் நடங்கயா, 1 மணி நேரம் நடங்க, 1.5 மணி நேரம் நடங்க, இதுதான் லொக்கேஷன், இந்த இடத்துல போய் நீ ஓடணும், உருளணும், விழுகணும், சிரிக்கணும், அழுகணும்னு என்ன சொன்னாலும் ஒரு கேள்வி கூட கேட்காம எதுக்கு என்ன இந்த மாதிரி இடத்துல இப்படி வந்து எடுக்க வைக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட பேசாததா பாலா, தேவ், ஜனா, பிரீத்தி, காயத்ரி எல்லாருமே ஒரு கொஸ்டின் கிடையாது சார். ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டருக்கு எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து எந்த விதமான ஒரு இது கம்ஃபர்டபுளாக என்னை கொண்டு போய் அங்கே வச்சு என்ன கேட்டனோ அதை அப்படியே பண்ணி கொடுத்தாங்க. என்னோட என்டையர் ஆர்டிஸ்ட் செட்டுக்குமே நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மிகப்பெரிய தேங்க்ஸ் ப்ரொடியூசர் கோகுல் பினாய் அண்ட் டேரக்டர் ராமச்சந்திரன் சாருக்கு. 2 பேரையும் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். பட் அதை தாண்டி they could have gone to anybody else, யாரை வேணாலும் கேஷ் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி என்ன தான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோகுல் அண்ட் ராமச்சந்திரன் சார். கதை சொல்லிவிட்டு இந்த கேரக்டரை சொன்னோடனே சொல்லிட்டார், இந்த கேரக்டரோட மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும் பாலா அப்படின்னு. அந்த மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது சேர்ப்போம் இல்லையா, சேர்க்கும் போதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி, வேணாம் பாலா அது மாறி கிடையாது, அது பாலசரவணன் மாறி கேரக்டராக அதுக்குள்ளே மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்புறம் அங்கே ஒரு ஜெர்ரி கேரக்டர் இருந்துச்சு, ஜெர்ரின்னு ஒரு கதாபாத்திரம், ஒரு கேமரா வச்சுட்டு கேமராவை தொலைச்சிருவாப்புல. சரி அந்த கேரக்டருக்காவது நம்ம ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவோம், இன்புட் கொடுப்போம்னா அதுக்கு நீங்கள் கொடுக்காதீங்கன்னு பயங்கர கண்ட்ரோல் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை வந்து மிகச்சிறப்பாக வர வச்சது, இந்த கதாபாத்திரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு இயக்குனர் ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட்டு, சின்ன மூவிஸை நல்ல கண்டென்ட்டு எடுத்து ப்ரொமோட் பண்ணுறது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களால் தான் அந்த வெற்றி கிடைச்சிது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட். ஒரு படம் பண்ணியிருக்கோம், விக்னேஷ் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ், ஓகே அந்த டீம் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவராக முன்வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு ப்ரோ. ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். இப்போது செகண்ட் படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வர்றப்போ இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்கு அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றப்போ இட்ஸ் அ பிக் திங். இந்த மாதிரி ஒரு போல்டு ஃபிலிமை ட்ரஸ்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு கரேஜ் வேணும். ஸோ அது சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணும்போதும் எனக்கு வெரி ஸ்வீட், வெரி டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள். ஜென்ரலாகவே நம்ம ஒரு பிம்பத்தோடு இருப்போம்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பழகின ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஜோன் தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் கம்ஃபர்ட் ப்ரோ. என்னோட 15 இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஐம் ஏபிள் டு ஜட்ஜ் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃப்ளெஜாக டிசைடே பண்ணிட்டேன். அண்ட் அந்த விதத்தில் என்னோட பிரதரோட ஃபிலிம் ஓஹோ என் தென் பேபி, அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸை லான்ச் பண்ணுறேன், நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். டைரக்டர் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு, அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கிறாங்க. என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் ஃபில்ம்ஸ். காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் 2 years, பட் சாலிட் லைன் அப் வச்சுருக்கிறேன் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில். நிறைய அகெயின் நியூ டேலண்ட்டோட ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் அண்ட்
அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நல்ல படங்களை என்றைக்குமே அது மீடியா இருக்கட்டும், ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. சத்யராஜ் சார் வந்து என்னைக்கு இந்த படத்தில் நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டாரோ அன்றைக்கே இந்த படத்தோட வெற்றி உறுதியாகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி கதைக்களம் வந்து அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக அப்படியே நடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். தோழர் ஷெகுவாரா அப்படின்ற படத்தோடைய பேரை கேட்டோடனே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதை தம்பிங்கெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது இன்னும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இளைய தலைமுறை ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும் எதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. அது உண்மையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சத்யராஜ் அவர்களை சொல்லவே வேணாம். அவர் உள்ளே புகுந்தாலே சும்மா சதுரடி தான் அடித்து வெளுத்து நறுக்குவார். அவரை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப குறைவான பட்ஜெட் எடுக்கிற படங்களில் ஒரு சில காட்சிகள் பார்க்கும் பொழுது டெக்னிக்கலாக ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது சகஜம்தான். அதை தாண்டி கண்டென்ட்டாக கண்டிப்பாக இந்த படம் பேசப்படணும். உண்மையிலே வந்து நம்ம சத்யராஜனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காங்க. ஆமாம், சத்யராஜனே பாட்டு அருமையாக இருக்குண்ணே. அடுத்தடுத்து உங்களுக்கு ஏகப்பட்ட அழைப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற ஒரு குறைந்த நிதியை கொண்டு படத்தை தயாரிக்கின்ற போது ஒவ்வொரு துறை சார்ந்த ஒளிப்பதிவாளரிலிருந்து இசையமைப்பாளரிலிருந்து ஒவ்வொரு துறை சார்ந்த நடிகர்களும் தங்களுக்கு ஏற்பளிக்கப்பட்ட அந்த கதையின் பாத்திரத்தை மிகச்சிறப்பாகவே செய்திருப்பதாக நான் அறிகிறேன். இப்போ நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க, நடக்காத சொல்லி இல்லை. என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ, நாட்டில் சமூகத்தில் என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ அதை ஒரு படத்தில் சொல்கிறாங்க. அது எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க? பெருமைக்குரிய படம்னு சொல்கிறது வந்து தந்தை பெரியாரா நான் நடித்தது தான். அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது வந்து படத்து கதைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர், அந்த படத்தினுடைய கதைப்படி. அதே மாதிரி தோழர் சேகுவாரா கூட என்னை எந்த வகையிலையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சேகுவாராக இருக்கவே முடியாது. ஆனால் அந்த பேரில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாருடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன். புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலு பிரபாகரன் அவர்கள் தயாரித்த படத்தில் வந்து நான் தோழர் சேகுவார கெட்டப்பில் நடிச்சிருக்கேன். அதே தான், புரட்சிக்காரன் படத்தில் தோழர் சேகுவாரா கெட்டப்பில் நடிச்சிருப்பேன். இந்த தோழர் சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஸும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்ஸும் என்னை பார்க்க வந்தப்போ சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. தம்பி அலெக்ஸ் அவர்கள் இந்த இளம் வயதில் மிக பெரும் முயற்சியை மேற்கொண்டு திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு வெறியோடு பணியாற்றி இன்றைக்கு ஒரு திரைப்படத்தை வெளியிட இருக்கிறார். வருகிற செப்டம்பர் 20 இந்த படம் திரைக்கு வருகிறது. உலகம் முழுவதும் வர இருக்கிறது. தோற்றத்தில் அவர் ஒரு பள்ளி மாணவனை போல் இருக்கிறார், கல்லூரி மாணவனை போல் கூட அல்ல. என்னை முதலாக அவர் வந்து சந்தித்த போது நான் அதிர்ச்சியில் என்ன படிக்கிறாய் என்று தான் நான் கேட்டேன். யார் இயக்குனர் என்று கேட்டேன். நான் தான் என்று சொன்னார். கொட்டுக்காளி வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற செவன்த் ஃபிலிம்.
எஸ்கேபியில். அண்ட் இந்த படம் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட் நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் ட்ராவல் ஆகி அங்கே நிறைய ரெக்கக்னிஷன் கிடச்ச ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில், அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நின்று அந்த அவார்டை ரிசீவ் பண்ணுறது, பேசுறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் த்ரூ அவுட்டாகவே வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து மோர் ரியல் இஸ் மோர் டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் நிறையா விருதுகள்லாம் வாங்கியிருக்கு, வெளியே ஃபாரின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிருக்கு. பட் ஒன்று இதில் சொல்லிக்கணும்னு நினச்சது என்னென்னா, இது நம்மளோட கதை, நம்ம ஊரில் இந்த கதை நிச்சயமாக இங்கே இருக்க எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும். அவங்க அதை கடந்து வந்திருப்பாங்க, ஒன்று இதை கடந்து வந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இது நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான். வினோத் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தார். அது படித்து முடித்தோடனே ரொம்ப எக்ஸைட் ஆனோம். படத்தில் முக்கியமான விஷயம் மியூசிக் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னடா மியூசிக் இல்லைன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்குன்னு தோணுச்சு. அது நான் யூஸ்வலாக த்ரில்லர் படங்கள், ஹாரர் படங்கள், ஆக்ஷன் படங்கள்லாம் கூட சவுண்டு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இந்த கொட்டுக்காளி மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மெனக்கிட வேண்டி இருந்தது, கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. வினோத் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஃபில்ம் மேக்கிங் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்குன்னு பிலீவ் பண்ணுற ஒரு டைரக்டராக இருக்கார். ஸோ அதனால் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன், சவுண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் அவர் விஷன் தான், பட் ஸ்டில் நம்ம வந்து ஏதாவது ஒன்று சஜஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒன்றா இல் பி வெரி ஓப்பன் டு கொலாபரேட். அதுக்கு ரொம்ப தேங்க்யூ பிரதர். வினோத் வந்து கூழாங்கல் படம் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிமாக அவர் கிடச்ச ஒரு இன்வெஸ்டர் வச்சு, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு வச்சு, அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அக்கா அவங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்து மொத்த குரூவும் ட்ராவல் பண்ணிட்டு போய் ஒரு படம் எடுக்கிறாங்க. அது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டைகர் அவார்டுன்றது வந்து வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் டெபு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கொடுக்குற அவார்டு இது. அது வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து அவரோட ஃபஸ்ட் படத்துக்கு வாங்கியிருக்காரு அந்த அவார்டை. நம்ம ஊரில் வந்து போய் வினோத் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. லைவ் சவுண்டு இப்போ நம்ம பார்க்கல, சூரியனை பேசுனது டப்பிங்கில் பேசலை, அவர் ஸ்பாட்லேயே அப்படி பேசியிருக்காரு. அதை பார்க்கல அவரோட உழைப்பு வந்து மிரட்சியாக இருக்குது. அவர் இந்த படத்தில் அவர் காட்டியிருக்கக்கூடிய ஒரு முகம்ங்கிறது வந்து இந்த உலகத்தரமான படத்தை வினோத்ராஜ் எடுக்கிறதுக்கு நானும் அதே மாதிரி ஒரு உலகத்தரமான ஒரு நடிப்பை கொடுக்குறேன்னு அவர் பண்ணியிருக்கிறது பார்க்கல ரொம்பவே ஒரு பெருமையாக இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க. இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்காத, இதுவரையும் சினிமா பார்த்ததில் பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணுன்னு நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா, பாலசக்தி வேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யார் எந்த டைரக்டரோட கம்பேர் பண்ணுறது? அப்படி யாருமே இங்கே இல்லை இது வரைக்கும். வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான். தமிழ் ஆளுமையில் பாரதராஜாக்கு அப்புறம் நான் வினோத்தை சொல்லுவேன். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டால் எஸ், இட் டேக்ஸ் த சைட் ஆஃப் த அப்ரெஸ்ட், அதாவது பெண்களின் பக்கம் நிற்குது. சாதியத்திற்கு எதிரான படமானா கண்டிப்பாக சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்குது. இது ஒரு இலக்கியமாக இருக்காருன்னா இலக்கியமாகவும் இருக்குது. இது ஒரு நம்மளை மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமாக இருக்கானா அப்படியும் இருக்குது. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையாக இயல்பாக அச்சீவ் பண்ணியிருக்காரு. சிவகார்த்தி அண்ணன், உங்களால் தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணணுமோ அதை இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்ணுறது. மெயினாக என்னோடய டெக்னீஷியன்ஸு சுரேன், அழகிய கூத்தன், ராகவ் ரமேஷ், எடிட்ரு, இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்டு டே ஒன்லேருந்து எழுத ஆரம்பித்ததுலேருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷன்லேருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு, ஷார்ட் டிவிஷன் சினிமாட்டோகிராஃபர் சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல என்னோட டிரெக்டர் வினோத் சார் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன், இஸ் வெரி ஸ்பெஷல் டைரக்டர். அவங்க என்னோட ட்ரஸ்ட் கொடுத்து இந்த கேரக்டர் எனக்கு தந்தாலும் ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார், நீங்கள் எல்லாமே இந்த படமே முடியாது. ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள், அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்கிறப்ப
தெரியல, இதை விட எனக்கு வேறு என்ன வேணும்னு தெரியலை. கண்டிப்பாக எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பாக அவங்க சொல்ல எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஓரளவுக்கு அந்த இயக்குனர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை இன்றைக்கி பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவ்வளோ சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்து நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க. அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொன்னேன். நமக்கு தெரில. அப்போ தான் அருண் சொன்னார், இது வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் டெபியூ ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு, உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அப்படியே பார்த்தேன் அவரை, வினோத்தை பார்த்துட்டு, எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு அப்படின்னேன். அண்ணே இங்கே தானே, மதுரை தானே அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டோஃபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்தன் நம்ம ஊரில் வாங்கியிருக்கான், ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண்கிட்ட கேட்டேன். இல்லை தெரியலங்க, அந்த படம் எப்போ தான் ரிலீஸு, அதை ரிலீஸ் பண்ணி இதை ஒரு மொமெண்ட் ஆக்கலாமேன்னும் போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல, அதுக்குள்ளே நான் போக விரும்பல, அது கரெக்டாக நடக்கலைன்னும் போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன், அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவர் என்ன கதை வச்சுருக்காருலாம் தெரியல, என்னவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன், கதைக்காக நான் பண்ணுறதுன்றதை தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த படம் பண்ணுறேன்னு. இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் வினோத் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான்.